கஷ்டப்பட்டு நடிச்ச கமலோட பட வசூல அசால்ட்டா முறியடிச்ச ராமராஜனோட படம். அபூர்வ சகோதரர்கள் படத்துல கமல் குள்ளமா நடிச்சு வித்தியாசம் காட்டியிருந்தாரு. இது யாருமே செய்யாத புது முயற்சி அப்படிங்கறதால திரையுலகத்துல இன்னைக்கு வரைக்கும் பேசுபொருள் ஆயிட்டு வருது. அந்த ரகசியத்தையும் இதுவரைக்கும் அவங்க சொல்லாம சிதம்பர ரகசியம் மாதிரி காத்துட்டு வராங்க. அப்படி அவரு உயிரை கொடுத்து கஷ்டப்பட்டு காலையெல்லாம் மடக்கி அதுல ஷூ போட்டு குள்ளமா மாறி நடிச்சாரு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். இருந்தாலும் அதையெல்லாம் அசால்ட்டா முறியடிச்சாரு ராமராஜன். அவர் நடிச்ச கரகாட்டக்காரன் படம் தான் இந்த சாதனைய பண்ணுச்சு. இது கமல் பட வசூலையும் தாண்டுச்சு. கமல் படத்தை பொறுத்த வரைக்கும் 100 நாட்களை கடந்து பல திரையரங்கங்கள்ல ஓடுச்சு. சில தியேட்டர்கள்ல 200 நாட்கள் வரைக்கும் ஓடி இருக்கு. ஆனா கரகாட்டக்காரன் படத்தை பொறுத்த வரைக்கும் ஏபிசி சென்டர்லயும் நல்ல வரவேற்பு பெற்று ஒரு வருஷத்துக்கும் மேல 385 நாட்கள் ஓடி சாதனையும் படைச்சது. அப்படி என்ன பெருசா செஞ்சுட்டாரு ராமராஜன் அப்படின்னா ஒண்ணுமே இல்ல அப்படிங்கிறது தான் பதில். அவரு வெறுமனே கரகத்தை தலையில சுமந்து ஆடுறது மாதிரி பாவனை தான் பண்ணாரு. அப்படின்னா படம் எப்படி சக்கப்போடு போட்டுச்சு அப்படின்னு கேட்கலாம். கரகாட்டக்காரன் படத்தை இயக்குனவரு கங்கை அமரன். பல திறமைகளுக்கு சொந்தக்காரர். படத்தை பார்த்தா தில்லானா மோகனாம்பாள் மாதிரி இருக்கும். படத்துல இதை நிரூபிக்கிறது மாதிரியே வசனத்தை வச்சிருப்பாரு கங்கை அமரன். இவங்களை எல்லாம் பார்த்தா தில்லானா மோகனாம்பாள் படத்துல வர்ற சிவாஜி பத்மினி மாதிரியே இருக்கு அப்படின்னு ஒரு வசனம் வரும். ரெண்டு படத்துலயுமே கலைஞர்களுக்குள்ள வரக்கூடிய காதலும் மோதலும் தான் கதை. இந்த படத்துல இன்னொரு சூப்பர் விஷயம் வாழைப்பழ காமெடி. படத்துல கவுண்டமணி டி.எஸ். பாலையா மாதிரியே கதாபாத்திரத்தை ஏற்று தன்னோட ஸ்டைல்ல நடிச்சிருப்பாரு. இடையில சூப்பர் ஹிட் பாட்டும் ஃபைட்டும் இருந்ததுனால படம் கமர்ஷியலா ஹிட் அடிச்சது. ராமராஜன் கனகா காம்பினேஷன் நல்ல ஒர்க் அவுட் ஆச்சு. ரெண்டு பேரும் சிறப்பா நடிச்சிருப்பாங்க. ராமராஜனோட அம்மா காந்திமதியும் சூப்பரா நடிச்சிருப்பாங்க. பெரிய கருப்பு தேவர், சந்தான பாரதி அப்படின்னு நடிச்சவங்க எல்லாருமே செம்ம மாஸ் காட்டியிருந்தாங்க. கோவை சரளாவோட கேரக்டர் தில்லானா மோகனாம்பாள் படத்துல ஜில் ஜில் ரமாமணியா நடிச்ச மனோரமா கேரக்டர் மாதிரியே இருக்கும். சேந்தம்பட்டி முத்தையனா ஹீரோ கதாபாத்திரத்துல நடிச்சிருந்தாரு ராமராஜன். அவருக்கு என்ன வருமோ அந்த பாணியில நடிச்சிருந்தாரு. டுவெட் காட்சிகள்ல ராமராஜனை கவனிச்சா எம்ஜிஆரோட உடல் மொழியோட சாயல் கொஞ்சம் தெரியும். அதுலயும் குறிப்பா இந்தமான் அந்த பாட்டுல இதை அப்படியே கவனிக்கலாம். மத்தபடி காதல், சோகம், வீரம் அப்படின்னு ராமராஜனோட வழக்கமான டெம்ப்ளேட் நடிப்பு மட்டும்தான் இருந்துச்சு. நாயகியான கனகா இந்த படத்துலதான் அறிமுகமானாங்க. இவங்க முன்னாள் நடிகை தேவிகாவோட பொண்ணு அப்படிங்கிறது நிறைய பேருக்கும் தெரியும். கண்ணழகி அப்படிங்கிற அடைமொழியோட பின்னால புகழப்பட்டாங்க. ஹீரோவை பார்த்த உடனே நாணி கோணி தலைய நிலத்துல புதைக்கிறது, போட்டி அப்படின்னு வந்துட்டா கண்களை உருட்டி தலைய வெட்டி வசனம் பேசுறது அப்படின்னு ஒரு வழக்கமான நாயகியோட வேலை தான் செஞ்சிருப்பாங்க. இப்படி மாபெரும் வெற்றி பெற்ற கரகாட்டக்காரன் படம் ரிலீஸ் ஆன அதே டைம்ல தான் கமலோட அபூர்வ சகோதரர்கள் படமும் வெளியாச்சு. கமல் அந்த படத்திற்காக எத்தனையோ சிரமங்களை மேற்கொண்டு நடிச்சிருந்தாலும் கூட கமலோட அபூர்வ சகோதரர்கள் படத்தை விட கரகாட்டக்காரன் படம் தான் வசூல்லையும் அதிக நாள் ஓடியும் சாதனை படைச்சது.